ராகுல் வந்து எப்படி பழக்கம்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா பழக்கம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லி வீட்டுக்கு 2 பேர் வீட்லேயும் பேசி மேரேஜ்லாம் ஓகே ஆகி மேரேஜும் பண்ணோம். இன்னொரு மேரேஜ் ஃபஸ்ட் மேரேஜ் ஆகிருக்கு. 6 மாதம் பொழைச்சிருக்காங்க அவங்க கூட. ஏதோ ஃபேமிலி இஷ்யூன்றதுனால அவங்க வந்து வேணான்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை மேரேஜ் பண்ணாங்க. 1 வருஷம் என் மாமியார் கூட தான் இருந்தேன். மாமியார் கூட இருந்துட்டு அவங்க ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் தனியாக போனால் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. போனீங்கன்னா உங்களுக்கு பட வாய்ப்பு வரும், நல்லாயிருக்கும், தனியாக இருங்கன்னு சொல்லவும் நாங்கள் ஈரோடு வளையக்கரை வீதியில் குடி போயிருந்தோம். அங்கே 3 மாதம் இருந்தோம். நான் கட்டின பொண்டாட்டின்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரில. நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கு பண்ணுற சடங்காவது நீங்கள் பண்ணணும்ல, அதையுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ன பேசுறதுன்னே மீறி பேசினா எனக்கு என் பையனோட ட்ரெஸ்ஸு வேணும், ப்ரூஃப் வேணும், எல்லாத்தையும் கொண்டு வந்தா, ஒட்டு துணி இல்லாமல் எனக்கு எல்லாம் வந்தாகணும், ஃபோனு வேணும், எல்லாமே கேட்குறாங்க. அப்போ நான் எங்கே போவேன்? ரோட்டுக்கு போவேனா? தெருவுக்கு போவேனா? யார் பையன் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? உங்கள் பையனை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணாமா? எல்லோரும் சேர்ந்து வந்து தானே கல்யாணம் பண்ணீங்க. என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஏன் என்ன சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எனக்கு இதுக்கு முடிவே தெரிய மாட்டேங்குதே. நான் அங்கே இருக்கும்போது சரி நம்ம வேலைக்கு போகலாம். நான் மெஹந்தி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு, ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாளைக்கு 4000 5000 சம்பாதிப்பேன். ஒரு நாளைக்கு என் மாமியார்ட்ட 10 ரூபா எடுக்காமல் கொண்டு போய் கொடுப்பேன். நம்ம ஒரு வீடு கட்டி நல்லா இருக்கலாம், நம்ம கடன் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போனோம். நாங்கள் 2 பேர் சம்பாதிக்கிற காசே அவங்க கிட்ட தான் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் போகணும்னு சொல்ல கட்டு தான் நாங்கள் வந்தோம். இப்போ ஏன் எனக்கு ஏன் இந்த நிலமை? பையன் போயிட்டா, ஒரு பையன் என்னை மகளாக ஏற்று நீங்கள் பார்த்துக்கலாம்லன்னு சொல்லி தான் நான் கேட்குறேன். எனக்கு சடங்கு எதுவும் பண்ணலை, என்னை ஒதுக்கிட்டாங்க.